இந்த இடத்தை பார்க்கும்போது அற்புதமாக காட்சி அளிக்கின்றன. இங்கு பார்த்தாலும் நீர் உடை, நீர்வீழ்ச்சி, பச்சை பசையர் என்று ஒரே பசுமை, இப்படி பசுமாஞ்சனமாக தென்படுகின்றன. இந்த இயற்கை எண்ணெய் படைப்பதற்கு எந்த ஓவியம் தான் போட்டி போட முடியும்? ஒருபோதும் முடியாது. இது புகழ் வாழ்ந்த பெருமளையும்
அது இன்று வருமுனர் இப்படி வல்லையாக அமைந்திருப்பது எத்தனை சிறப்பு, எத்தனை சிறப்பு. இதற்கெல்லாம் யார் காரணம்? இந்த பூமி தாய் அல்லவா. கை தாய் என்று போற்றுவோம், மெய் தாய் என்று போற்றுவோம், செவிலி தாய் என்று போற்றுவோம். ஆனால் பெற்ற தாய் மட்டும் ஒரு வார்த்தை கூட சொன்னா எடுத்தெறிஞ்சு போற இந்த காலத்தில் என்ன தவறு செய்தாலும், என்ன தப்பு செய்தாலும், என்ன வன்கொடுமை செய்தாலும் நம்மளை எல்லாம் பாரபட்சம் இல்லாமல் சுமக்கின்றாலே. பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மக்களும் தலைவர். இந்த மன்னர் அந்த மாதிரி எல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு சமயம் என்ன பண்ணாராம், பெரிய மனுஷன், பெரிய ஆன்மீகவாதி, பக்தர், அதாவது காசு இல்லாத பக்தர். அவர் நினைச்சாராம் ஒரு நாளைக்காவது இந்த கடவுளை பார்க்கணும், இந்த ஆண்டவனை பார்க்கணும். அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போ கேட்டாரா, அவர் நேரில் வருவார், மனம் வந்து கேட்டிருக்காரு, கடவுளே காசு இல்லாத பக்தரெல்லாம் தூரத்தில் நிற்கிறோம், காசுள்ள மனிதரெல்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டாராம். அப்போ கடவுள் நேரில் வருவார். அப்போ தான் சொன்னாராம் அசரீரியில், தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லைன்னு சொன்னேன், நீங்கள் வணங்கலை. அதாவது வாங்க தாய்க்கு பெருமையை பாருங்கள், ஆண்டவனே சொல்கிறான், தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லைன்னு சொன்னோம், நீங்கள் வணங்கலை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னோம், நீங்கள் கேட்கலை. என்னை ஒரு காட்சி பொம்மையாக்குனீங்க, ஒரு மூலையில் உட்கார வச்சிங்க, நீங்களே தேதி வச்சிங்க, நீங்களே நாள் குறிச்சிங்க, நீங்களே ஆட்ட வெட்டுறீங்க மாட்ட வெட்டுறீங்க, இதுக்கு நானா பொறுப்பு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த கலங்கி போய், அதாவது சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க, நீர் இன்று அமையாது உலகியலின் யார் யாருக்கும் வான் என்று எமது சிறப்புன்னு வானமே இல்லாமல் கால காலத்தில் இன்றைக்கு மழை பெஞ்சு எல்லா பக்கம் ஒரே சிறப்பு. கை தாய் என்று போற்றுவோம், நெய் தாய் என்று போற்றுவோம், செவிலி தாய் என்று போற்றுவோம். அந்த பெருமையில சிங்க, தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கோடு இருக்கின்றார், எனக்கும் நம்மை சுமக்கின்றார். தாய் இல்லாமல் சொல்லலாம். பணி இல்லாத மார்கழியா, படை இல்லாத மன்னவனா, இனிப்பு இல்லாத முக்கணியா, இசை இல்லாத முத்தமிழ், அலை இல்லாத ஓவியமா, ஆசை இல்லாத பெண்மணமா,
தம்பி மணி எம்பூட்டு நீளம் நீளம் எவ்வளவு நீளம் வச்சிருக்கா நீ? எவ்வளவு திறமை இருக்கட்டும், எவ்வளவு வீரம் இருக்கட்டும், எவ்வளவு விவேகம் இருக்கட்டும், என்ன இருந்தாலும் இந்த ஆசை என்பது பெண்மை தன்மைக்கு தான் மூட்டை மூட்டையோ குமிஞ்சிருக்கணும். அந்த ஆசையில பொருவா சொத்து இருக்குன்னா அந்த சொத்தை கட்டி காக்குறது பெண்கள் தான். நம்மளாம் விதைச்சிருவோமா? அப்படி எப்படி ஒரு காலத்தை விதைச்சாங்களே, கொலவாழை வைய குண்டியா நேர் சம்பா தெரியுமா? அந்த மாதிரி விதைச்சிருவாங்களா? அதை கட்டி காப்பது பெண்கள் தானா? ஆசை வந்தா தானே சொத்து வருது, ஆசை வந்தா தானே சுகம் வருது, ஆசை வந்தா தானே மனுஷனாகிறோம், ஆசை வந்தா தானே மனுஷி ஆகிறாங்க. அதுக்குத்தான் வகித்தான வான்புகள் வல்லவன். ஆசையிலே பிறக்கக்கூடிய துணிவு, அந்த துணிவிலே பிறக்கக்கூடிய தெளிவு, அந்த தெளிவிலே பிறக்கக்கூடியது அறிவு, அந்த அறிவிலே பிறக்கக்கூடியது வெற்றி. ஒரு மனிதனுக்கு வெற்றி கிழக்கணும் ஆசையே. அந்த ஆசையை விடுத்து ஒன்னாம் ஜாமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு, ரெண்டாம் ஜாமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அப்படி சொல்லுவோமா? இந்த சிரிப்பை சொல்லுவோமா? 100 ரூபாய் அன்பு ஐயா அவர்கள் ஏனாபுரத்தை சேர்ந்த ஜெயம் ஐயா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பு கொடுத்து எங்கு சென்றாலும் பெருமைப்படுத்தணும் செல்லப்பாண்டியன். அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சிரித்தால் தங்க பதுமை அடடா என்ன புதுமை கொடுத்தேன் என் மனதை வளர்த்தேன் வளர்ப்பேன் உங்கள் உறவை. சிரித்தால் பதுமை இந்த நன்றி நன்றி நன்றி. இந்த வனத்திலே வளைந்து வளைந்து நம்ம திரைக்கதைகளும் அப்படி சிரிச்சிட்டு அது பாடும்பா. ஆமாம், நடுசமம் தான் சார். ஆமாம், ஒன்றாம் ஜாமத்துக்கும் சிறப்பு இருக்குங்க, ரெண்டாம் ஜாமத்துக்கும் சிறப்பு இருக்குங்க, மூணாம் ஜாமத்துக்கு சிறப்பு இருக்கு. அப்படியா? நாலாம் ஜாமம் இருக்கு, நடு சாம. அதை பத்தி என்னன்றீங்க? எப்படிங்கிறீங்க? சைஸா எந்திரிச்சு அப்படியே இந்த மூஞ்சி மொத்த கழுவிட்டு அப்படியே ஒரு நடைய போட்டு ஒரு 3 போட்டு நடு சாமத்திலே சாமந்தி பூ ஆசத்துது நெஞ்ச உசுப்புது. நடு சாமத்திலே சாமந்தி பூ ஆசத்துது
வந்தவாசி அம்பலம் செல்லப்பாண்டி மற்றும் ஜான் பீட்டர் இவர்கள் இணைந்து அருமையப்பா அவர்களை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். அந்த அன்புகளுக்கு அந்த வணக்கம் 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 201 எவ்வளோப்பா 201 ஜலக்கிரீடர் பண்ற ஜலக்கிரீட ஒரு ஆம்பளை ஆண்டா நான் தான் ஓ நான் தான் ஏட்டிக்கு போட்டி அவர் தான் என்ன சந்தேகத்தில் நண்பர்களோடு உட்கார்ந்துருந்தேன். நீ போது பண்ணீங்களா? நண்பர்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு எதுவுமே போகலை, எப்படி வந்து உட்காந்துச்சோ அப்படியே இருக்கு. அப்படி ஆனால் காலம் தான் கழியுது. ஆனால் அப்படி காலம் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமாம். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? போது பாருன்னு வந்தீங்க இல்லை? ஆமாம். நிறைய விஷயம் போகுது, யோசனை பண்ணாமல் கேட்கணும். இன்னைக்கு போகாத விஷயம் எது? போகாத விஷயம் எது? அதாவது எல்லாமே போகுது. ஆமாம். நிலையான அன்பு, பேசி பேசி உண்மையான அன்பு, உறுதியான பாசம், செலவு பண்ணி காசு போகுது, காசுலாம் அழிஞ்சு போயிடும், எல்லாம் போயிடுச்சு. ஆமாம். ஒன்றுமே நிற்க மாட்டேங்க. ஆமாம். இதில் போகாத விஷயம் எது? அன்பு தான். அன்பு. அந்த அம்பு உங்கள்கிட்ட எவ்வளோ பெருசாக இருக்கு? அம்பு இல்லைப்பா, ஏன்டா அம்புடு நீளமாக வேணும். துப்பாய் மேனே 2 இன்ச்சு இருந்தால் போதும்.
ஆ 2 இன்ச்சு 2 இன்ச் ஆமா. அப்படியே லைட்டா அப்படி தோட்டம் போயிட்டு வாங்க 2 இன்ச்சியா ஆமா 2 இன்ச்சு தான் 2 இன்ச்சு போகுமா ஆமா. உள்ள போயிடும் உலகத்தை அழிச்சு விடும் ஆ உருவாக்கி விடும். சரி போது பாருங்க வந்தீங்கல்ல இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் எங்க இருந்து வரீங்க மேலூர்ல இருந்து வர்றேன், வந்துகிட்டே இருக்கிறேன். ஒரு வாரமா வந்துகிட்டே இருக்கேன், இந்த வழியா தான் வர்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டீங்களா? ஒரு வாரமா வர்றேன். அட அப்பயே கிளம்பிட்டியா? எப்படி இப்ப நடைபயணமாவே வந்தீங்களா? ககன மார்க்கமாக சுடுகாட்டு வழியால ராத்திரி நினைப்பேன், ஆ. அப்படியே வந்துருவேன். ஓ எங்களுக்கெல்லாம் வாகனம் கிடையாது, ஆ. நடைபயணம் கிடையாது. ஆ. ககன மார்க்கம், நினைத்த மாத்திரத்தில் நினைச்ச இடத்துக்கு போவீங்க. நினைச்சா போயிடுவான். அப்பெல்லாம் உங்களுக்கு நினைச்சாதான் நினைக்கலாம். பரவாயில்லைங்க, நினைச்ச இடத்துல போற ஒரு விஷயம் அந்த வரமெல்லாம் உன் பேர் கிடைக்கும். என்னய்யா? என் பேர ஆ. வீரத்தேவன். என் பேர் தெரியுமா? உங்க பேர் என்ன? நான் தான் சரவண பெடுமன். சரை என்றால் தற்பை, வனம் என்றால் காடு, சரவண பெடுமன். அங்க இருந்து வரீங்க. ஆமா. அப்பா பேரு? சடையன். அம்மா பேரு? கீழ்பாத்தி அம்மா. கீழ்ப்பாக்கம்பலம். எல்லாத்துக்கும் அம்மா தானே. அம்மா ஆதி மவளே, அந்தமும் அவளே, எல்லாரும் மவளே, எல்லாருக்குமே இந்த உலகமும் அவளே. எல்லாத்துக்குமே அவங்கதான். அவதான். உங்க அம்மா பேர் என்ன? சடைச்சி. அப்படி சொல்லுங்க. அது நாம வந்து பெருகும்போது பல நாமங்கள் இருக்கு. அண்ணன் தம்பியா? அழகிருக்காங்களா? யாராரு? 2 பேர் இருக்காங்க. யாராரு? ஒருத்தர் அழகா இருப்பாரு, ஓ ஒருத்தர் ஆ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருப்பாரு. ஆ ஆனா வயிறு மட்டும் பெருசா இருக்கான். ஓ பானை வயிறு ஆமா. யானை மாதிரி. ஆமா அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றினில் பிறந்த தொல்லை போகா துயரம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீச்சிருக்கும் கணபதியை கைதொழுக பண்ணி விடணும்னா இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் அவரா? அவரே தான். சரி. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆ. ஆனந்த வாக்கிய வேண்டின், நற்பொருள் குவிய வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சி திருக்கை வேண்டி சென்று பாரேன் பொற்பதம் பணிந்து பார்த்தால் பொய்யில்லை கண்டு உண்மை. சரி, யார் சொன்ன தெரியுமா? மச்சான் கண்ணதாசன் சொன்னார். ஏன் மச்சான் அவர் இளமையில் இருக்கும்போது ஆ மறைந்த மாமேதைகள் சிவாஜி கணேசன், அவர் உலகச்சேரிக்காரரு சரியா, யாரு? கலைவாணர், ஆ. எல்லாமே இந்த கூட்டமே மதுரைக்கு வந்திருக்காங்க. ஆமாம்மா. மதுரைக்கு வந்துட்டு தம்பி போகிற போக்கில் திருப்பத்தூரில் உங்கள் வீட்டுக்கு போகணுமே அன்னைக்கு, உங்கள் வீட்டை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம்னு சொன்னாங்களாம். அவ்வளோ ஏழ்மையான காலம். அத்தான் வீட்டுக்கு வரமுன்றான்னு சொல்லி இவர் வீட்டுக்கு கேட்டிருக்காரு. எப்போ இன்றைக்கி வசதியாக இருக்குல்ல, ஒரு ஆள் அனுப்பிச்சு பார்த்தா அங்கே ஏமா எல்லாரும் வீட்டுக்கு வரமுன்றாங்களாம், சாப்பாடு செய்ய முடியுமா? இந்த பார்க்குறேங்க, நேற்று வச்ச மாவு இருக்குது, 4 பேர் தான் சாப்பிடலாம். அந்த அம்மா சொன்னாங்களா, நடந்த உண்மை. உண்மைதான் சொன்னாங்க, அந்த பாடல் சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாரும் அங்கேருந்து வந்தவங்க தான். ஓஹோ. இப்போ நான் உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. எல்லாரும் மான் தெரியும் சொல்லுவாங்க. ஆமாம்மா. சத்தியமா சொல்றேன், மானம் தெரிய வரல. ஒக்கால தங்கச்சி ஒக்கால ஒம்மால எல்லாம் பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். தங்கச்சி வந்தோடனே என்ன மரியாதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கியா? தங்கச்சியா? தங்கச்சின்னா யார் தங்கச்சி? என்ன பிரச்சனை இப்ப? உங்க தங்கச்சி விட்டுறது. என்ன பிரச்சனை? உங்க தங்கச்சி விட்டுறது. இல்ல, என்ன மரியாதை ஏங்க, நாங்க முக்கியங்க முதல்ல. ஏன்னா என் தெய்வம் இல்லாம நீங்க எப்போ பிடிச்சிருவாங்க. முடியாது. எதை பிடிக்க சொல்லு, காலை பிடிக்கவா இல்லை எதை பிடிக்க? எப்படியா இருந்தாலும் சரி. காரியாம்னா கழுதிங்க அலப்புறானே இருங்க. மச்சின தேவி ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்குங்க. ஏன் தெரியுமா அக்கான்னு சொல்லிவிட்டேன்? இந்த மனசு இருக்கே, மனசு. என் தங்கச்சி தானே பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா. நீங்க கவிதை எல்லாம் சொல்ல வேணும். என் தங்கச்சி தானே பார்க்க இங்க என் தங்கச்சி தானே பார்க்க வந்திருக்கு. என் தங்கச்சியை பார்க்கணும்னா ஒரு நிபந்தனை. என்னது? ஆளுக்கெல்லாம் பார்க்குறோம் உடனே அனுப்ப மாட்டேன். ரேக்கலா வைக்கணுமா இல்லை தெளிக்கணுமா பிடிக்கணுமா சொல்லு. அதெல்லாம் எதுவுமே வேணாம். என் தங்கச்சியை பார்க்கணும்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சரியா பண்ணணும். என்ன சொல்லியா? சரியா? யாருமே சும்மா சொல்லு. நான் உங்கள்கிட்ட சொத்து பத்தெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சரிங்க. எக்கச்சக்கமாக கிடக்குது. சரி. உங்கள்கிட்ட வேற எதுவுமே பொண்ணு பொருள்லாம் கேளியா இருங்க, வர அவசரப்படாதீங்க. எதுவுமே கேட்க மாட்டேன். நான் கேட்கறது ஒன்னே ஒன்று தான். சொல்லுங்க. அதை கொடுத்தா அடுத்த நிமிஷம் என் தங்கச்சி உங்க கையில பிடிச்சி உடனே என்னதான் கேட்க போற சொல்லு. வாங்கி தரேன், சத்தியம் பண்ணுங்க. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் என்ன செய்யணும்? ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க சாமி. சத்தியம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு கட்டிங் மட்டும். போங்க. அது என்ன பார்த்து கேட்குறியா? போங்க. என்னங்க என்னங்க ஒரு மானி தேடி வந்திருக்கிறார். அவர் என்ன சொன்னாரு? நாளைக்கு வாங்குறாரு.
யார் நாளைக்கு வர சொன்னாரு? வலை தப்பிய உருமான்களே. சரி சரி சரி. யார் கனசுல வேண்டரை தினை யார் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? எம்புட்டு தான் சேப்பா இருந்தாலும் மாட மாளிகை எம்புட்டு கட்டினாலும் எனக்கு கருப்பு தான் பிடிக்கும். இருக்கட்டும், அதுக்குன்னு இந்த பிள்ளைய கருத்த பிள்ளைங்கிறீங்களே. எனக்கு தெரியுது நீங்க சொல்ல வர்றது. என்னதான் எல்லாம் பெருசு பெருசா கட்டினாலும் அடுப்படி கருப்பா தான் இது. அதெல்லாம் கருப்பு தாங்க அழகே. எனக்கு அதான் பிடிக்கும். அப்படியா? இன்னும் பழக்கவழக்கமே சரியில்லையே. என்ன வார்த்தை சொன்னீங்க? என்ன முதல்ல சொன்னீங்கன்னு சொல்லிட்டு வா. பூங்குயிலே பூங்குயிலேவா? என்ன எல்லா வேலையும் முடிச்சு விட்டு அப்புறம் யாரா இது? இது யார் தெரியுமா? இது உங்க தங்கச்சி. கட்டியும் கேட்டதுக்கு ஆளு வேற. அப்படியா? இதையும் வேணும்னா கோட்ரு வேணும்னு சொல்லிவிட்டேன். நியாயமானவன். தர்மம். அட மசுரு பிடிச்சாரு. அதையும் சொல்லிட்டேன் நீ. தர்மமானவன். அடுத்து வருது உங்க தங்கச்சி. தங்கச்சி வள்ளி. அங்கேயும் அப்படித்தான் இருக்கா அம்மா. அடையாளம். இந்த
அண்ணா அண்ணா. நன்றி நன்றி. தங்கச்சி எந்த கோயிலுக்கு பால் போடா? இவர் ஒரு ஆவர்த்தனை வாசிக்கவும் அவர் ஒரு ஆவர்த்தனை பால்கோடம் எந்த கோயிலுக்கு பால் போடா? பால்கோடம் தங்கச்சி அப்பா கையை விடுங்கம்மா. மூக்கைய முனுக்கு இழுத்திருக்கு வேடுவர். என்ன விஷயமா என்னை அழைத்தீர்கள் என்று சொல்லுவாயா? மானை தேடி வந்திருக்கிறார். சொல்லுவாயா சொல்லுவாயா? வாயை பத்தி எல்லாம் பேசாத தங்கச்சி. மானை தேடி வந்திருக்கும் இவருக்கு தக்க மரியாதை செலுத்த வேண்டும். தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். இங்க வா. உடனடியாக சிரிச்சுக்கிட்டே இருக்காத பிள்ளை இந்த நேரம் இங்க வா. உடனடியாக அறிவிப்பை வெளியிடுங்கள். இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? வரவேற்பு கொடுத்தோம். எப்படி கொடுத்தீங்க? ஆளுக்கு ஒரு வடை. எப்படி வரவேற்பு கொடுத்தீங்க? நாங்க வீடு வரை வந்து உட்காருங்கள், பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா? வேற எந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்க? ஆடியும் பாடியும் கொடுத்தோம். இதுல ஆடி கொடுத்தது யாரு, பாடி கொடுத்தது யாரு? யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போறாங்க. டக்குன்னு அறிவிப்பை வெளியிடுமா. இப்ப நான் கொடுக்க அப்படி போயிடக்கூடாதுல்ல. வந்த அறிவிப்பை யாரோ பார்க்கணும். ஒருத்தர் என்னமோ கொடுக்க கூடாது. இடம் பார்த்து கொடுக்கணும். ஆமா. வாருங்கள் விடுவரே. குஞ்சரங்கள் மனிதன் சேரநாடு. குஞ்சரங்கள் ஒரு தரம், குஞ்சரங்கள் 2 தரம், குஞ்சரங்கள் 3 தரம். வாழ்க குஞ்சரம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சுனே. இந்த ஒரு அண்டா தேருமாமா? இருக்கிற கூட்டத்தெல்லாம் கணக்கு பண்ண ஒரு அண்டா தேரும். சோழ நாடு சோழடுத்தி என்பது போல வளமுறுதி நாடு சோழ நாடு இருந்தாலும் எங்கள் தொண்டை நாட்டை சார்ந்த இந்நிலத்திற்கு வருகை தந்த நீங்கள் என்னிடம் உள்ளது உள்ளபடி இன்னும் தெளிவாக எடுத்துரைத்தால் என்னிடம் இருந்து அதற்கு தக்க பதிலை எதிர்பார்க்கலாம். வந்த காரணம் நான் எதுவும் இடம் தெரியாம வந்துட்டேன்னா சரியான இடத்துக்கு தானே வந்திருக்கேன். இல்ல நம்ம இடத்துக்கு தான். ஆள் அடையாளம் தெரியாம ஏறி பார்த்தேன். கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி ஏறுவேன். தங்கச்சி ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா? நோட்டெல்லாம் நான் பண்ணல. கவனிச்சியா? தினமும் உன்னை தேடி யாராவது வந்துடுறாங்க. இன்னுமே யார் வராம வந்து என்கிட்ட பொழப்பில்லாம சொல்லிடுறேன். இன்னுமே யார் வராமல் இருக்கணும்னா அண்ணன் ஒரு யோசனை சொல்லட்டா? சொல்லுங்கண்ணே. ஆமாம், எப்போ பாரு பொழப்பத்து போய் 5 மணிக்கு போகுது பாரு. இன்னுமே யாருமே வரக்கூடாது தங்கச்சி. அண்ணன் ஒரு நல்ல யோசனை சொல்கிறேன் பார். பேசாமல் நம்ம குலசாமிக்கு காசை வெட்டி போட்டுட்டு வெட்டி போட்டுவிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம். மானகட்ட பேர். அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா உனக்கு? இந்த அடிக்கிற பொம்மட்டி வேகமாக நடக்கிறேன். 2 பேருக்கு எப்படி? உனக்கு எனக்கு எப்படிதான் கல்யாணம்? நீ அந்த பக்கம் வந்துடல. உனக்கு ஒரு மாப்பிள்ளை தங்கச்சி, எனக்கு ஒரு பொண்ணு. ஓ, ஒரே மேடையில ஒரு இடத்துல 3 கல்யாணம். 3 கல்யாணம். ஆமா. ஏப்பா 2 தானே சொன்னேன். பொண்ணு சொல்றேன். ஐயர் பாவம் தனியாக உட்காந்துருப்பாருல, அவருக்கு ஒரு பொண்ணையும் பிடிச்சி விடும். அவர் ஏற்கனவே பொண்ணு கட்டிட்டு தான் வந்து உட்கார்ந்துருப்பாரு. கல்யாணத்தை முடிக்கிறோம். நம்ம குலசாமிக்கு போய் இப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? இங்க வாப்ல. நீ என்ன அவர்கிட்டயே போய் பேசிக்கிட்டு இருக்க? அண்ணன் என்ன அதனால பேசணும்? என்ன எப்ப அண்ணன்னா எப்படி அண்ணன் உனக்கு? அது வந்து இதெல்லாம் விட வேணாம் மச்சான், கிளம்புறோம். நீங்க 2 பேரும் உள்ள போய் என்ன பண்றீங்க? பலவலன்னு பேசக்கூடாது. அதனால தங்கச்சி நீங்க 2 பேரும் உள்ள போய் அந்த துணி மணி எல்லாம் மடிச்சு வைங்க. அப்படியே ஆகட்டும். நாங்க பின்னாடியே வந்துடுறோம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? துணியை மடிச்சு வைக்கலாம், மணியை எப்படி மடிச்சு வைக்கலாம்? எந்த பக்கமும் திரும்ப முடியலையப்பா. போகும்போது ஆடிக்கிட்டே போக சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தினால அண்ணாறது அவர் விருப்பத்திற்காக ஆடிடுவோம். அப்படியா? காட்டை பிடிப்போம், கவுதாடி பிடிப்போம், காக்கா பிடிக்க மாட்டோம். காட்டை பிடிப்போம், கவுதாடி பிடிப்போம், காக்கா பிடிக்க மாட்டோம். காக்கா பிடிக்க மாட்டோம். பெரிய நக்கீரர் பரம்பரை அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அப்போதான் தெளிக்கலுங்க. வாங்க வாருங்க ஐயாரே, வயசுல பெரியோரே. வாருங்க ஐயாரே, வயசுல சாமி மலை ஏறிடுச்சு.